மாவட்டத்தில் உள்ள ஆறுகள் மற்றும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பாதுகாப்பாக இருக்கும்படி பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தின் வழக்கமாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே மே மாதம் 24ஆம் தேதி தொடங்கியது. இதன் எதிரொலியாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள கோவை, நீலகிரி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் கோவை மாவட்டத்தில் உள்ள சிறுவாணி அணை அதன் முழு கொள்ளளவை நெருங்கியதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நொய்யல் ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து கடந்த மே 24ஆம் தேதி முதல் அருவி மூடப்பட்டது. இந்நிலையில் விட்டுவிட்டு மழை பெய்தாலும் அருவியில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதாலும் தொடர்ச்சியாக குற்றாலம் அருவி மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு முழுவதும் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோவை குற்றால அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்கிறது. இதனிடையே ஆறுகள் மற்றும் அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.